விக்ரம் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல கார்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது ரோலெக்ஸ் தன்னோட ஷோல்டர்ல ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வருவாரு. அதோட பர்பஸ் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது யாரு என்னன்னே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியல. இந்த சோஷியல் மீடியால அந்த லீக்ஸை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் சூர்யாப்பா அப்படின்னு தெரியுமே தவிர மற்றபடி வேற யாருக்கும் ஐடியாவே கட்டி வரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையாடா ஆண்டவா. ஆண்டவா ஒரு நிமிஷம். அவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற அவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். யாரா நீ? பெர்ஃபெக்ட். மற்ற யாருக்கும் ஐடியாவே இருக்காது. போகிற போக்கில் தான் ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரோ பண்ணாங்க. அந்த மொமெண்ட் தான் தியேட்டர்ல இருந்து ஆஃப்லைன் ஆன்லைன் சோஷியல் மீடியா எல்லாமே அப்படியே கேஷுவலாக ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைக்க, ஒன்றும் கவலைப்படாத ரோலெக்ஸே, நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன்னு வாண்டடாக பேச்சு கொடுக்க தலை உருளும். அந்த ஸ்பிளிட் செகண்டில் ரத்தம் அந்த ஸ்பீக்கரில் ஸ்பிளிட் ஆக ஃபர்ஸ்ட் சீனாக இருக்கும். செகண்ட், அந்த பர்ஸ்ட் அவுட்டுக்கு யார் காரணம்னு அடைக்கலம் பேரை சொல்ல வரும்போது அதை கேட்க கடுப்பானாரா என்னன்னு தெரியல, ஸ்பீக்கரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவார். எப்பா அந்த சத்தத்துக்குலாம் என்னால் குரல் கொடுக்க முடியாது, பக்கத்தில் ஒரு பேஸ் வாய்ஸ் இருக்கு, அன்பு நீ அந்த பேரை சொல்லுன்னு அழகாக கண்ணாலே அந்த வேலையை மாற்றி விடுவார். அன்பு மட்டும் ஒன்று சும்மா இல்லை, அந்த ஸ்பீக்கரோட வால்யூமே ஓவர்டேக் பண்ணி அவன் பேர் டில்லின்னு சொல்லவே அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கான பர்பஸ் அந்த சீன்ல அவ்வளவா இருக்காது. இது இல்லாம படத்தோட இன்ட்ரோ சாங்ல கமல் கேரக்டர் சும்மா ஜாலியா ஒரு வைபுக்காக அந்த ஜானகி வாய்ஸ் அந்த சீனுக்காக ஸ்பீக்கரை வச்சு ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாங்க. ஹே ஹே ப்ரோ நிப்பாட்டு, இப்ப எதுக்கு நீ எல்சியூ எடுத்துட்டு வந்து கூலி கூட கம்பேர் பண்ற? கூலி தான் எல்சியூக்குள்ள வரலன்னு டைரக்டரே அபிஷியலா சொல்லிட்டாரே, அப்புறம் எதுக்கு இந்த சீன் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா கனெக்ஷன் இல்ல கனெக்ஷன் நிஜமா இல்ல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா மெட்டீரியல் கூட ஒரு லிங்க் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஒரு லிங்க் இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ண முடியுது. 100 days to go ஸ்பெஷலா கூலி டீம் கிட்ட இருந்து ஒரு 27 செகண்ட்ஸ்க்கு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. எத்தனை தலைவர் ஃபேன்ஸ் வீட்டில் அன்னைக்கு ஸ்பீக்கர் பிளாஸ்ட் ஆச்சுன்னு தெரியல. அந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஆக்டர் ஷோபின் நடந்து போவாரு. அவருக்கு எதிர்க்க இருக்கிற கண்டெய்னர்ல கிங் பின்னு எழுதிருக்கும். அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியும்ல, இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு ஆர்கனைசேஷன் குரூப், அது கிரிமினலா இருக்கு, இல்லீகல், லெஜிட் அதெல்லாம் விட்டுருங்க. பட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு முக்கியமான தலை, எல்லாத்தையும் பிளான் பண்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்தா அந்த சிண்டிகேட்டோட மாஸ்டர் மைண்ட் தலைவனை தான் கிங் பின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ஒரு ஈஸியான எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல யாருப்பா கிங் பின்னு கேட்டா மார்வல் ஃபேன்ஸ் எல்லாரும் டக்குன்னு வில்சன் ஃபிஸ்க்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் ஒன்னு கேக்குறேன், எல்சி யூனிவர்ஸுக்குள்ள யாரு கிங் பின்னு கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க? இது ஒரு கஷ்டமான டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், முடிஞ்சா ஆன்சர் பண்ணுவீங்க. நான் என்னோட தியரியை வீடியோட கடைசிலையோ இல்லைன்னா அடுத்த வீடியோலயோ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். கம்மிங் பேக் டு கூலி, இந்த கூலி யூனிவர்ஸ்ல யாருப்பா கிங் பின்னா இருக்கும்? ஆக்டர் யுபேந்திராவா, இல்லைன்னா சைமன் கேரக்டர் பண்ற ஆக்டர் நாகார்ஜுனாவா, இல்லைன்னா இன்னும் படத்துல சீக்கிரட்டா ரிவீல் பண்ணாமலே வச்சிருக்கிற ஒரு சீக்ரெட் வில்லனா யாரவனா இருக்கலாம். ஆனா மோஸ்டா நாகார்ஜுனாவா இருக்கதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் ஆக்டர் யுபேந்திரா இல்லன்னு நான் சொல்றேன். ரைட், இப்ப ஆக்டர் ஷோபின் நடந்து போகும்போது லெஃப்ட் ரைட் இருக்கிற ரெண்டு குரூப்புமே ஆட்டோமேட்டிக்கா வழி விடுறது மரியாதைக்காக இல்ல, பயந்து கொலை நடுங்குறாங்க. 2-3 பேர் எல்லாம் ஓப்பனா ரெண்டு கையும் தூக்கி சரண்டர் ஆகிற மாதிரி கன் பாயிண்ட்ல அந்த மெகாபோனை பார்த்து சரண்டர் ஆகிற மாதிரி ஒதுங்கி போறாங்க. கண்ணெல்லாம் மறண்டு போயிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கோல்ட ஸ்மகிள் பண்ற சிண்டிகேட்டோட கிங் பின் யாரவனா இருக்கட்டும், பட் அவரு இப்ப ஆக்டர் ஷோபின் கையில வச்சிருக்கிற மெகாபோன் மூலமா வர போறாரு. இந்த குரூப் வேலை செய்யறவங்க கிட்ட ஏதோ ஒன்னு அனௌன்ஸ் பண்ண ரெடியா இருக்காரோ தோணுது. எப்படி ரோலெக்ஸ்க்கு அந்த ஸ்பீக்கர் ஒரு ஐடென்டிட்டியா இருக்கோ, அதே மாதிரி கிங் பின் டைரக்டா வந்து பேசாம இந்த மெகாபோன் மூலமாவே பேசுறது இவங்களுக்கு பயத்தை உண்டாக்குதுன்னா அப்ப ஒரு நேர்ல வந்தா எப்படி இருக்கும்? சோ அந்த சீனுக்கான ஸ்டேஜிங்கா அவர் குரலை கேட்க போறோம், அதுக்கே எங்களுக்கு பயமா இருக்குன்னு எடுத்த சீன் மாதிரி இருக்கு. நான் அப்படிதான் கெஸ் பண்றேன். படத்துல வரலாம், இல்லைன்னா சுத்தமா என்னோட கற்பனையா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் சீனுக்கு போவோமா? இது நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான். நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கூலி வீடியோல நான் சொல்லியிருந்தேன், யுபேந்திராக்காக ரிலீஸ் பண்ண போஸ்டரோட பேக்ரவுண்ட பாத்தீங்களா? அந்த லொகேஷன் எக்ஸாக்டா சிக்கிட்டு சாங் வைப் ரிலீஸ் பண்ணாங்களா, அதுல தலைவர் ஆடுற லொகேஷன் கூட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. 2 லொகேஷன்லயுமே அந்த பூப்பந்தல் லைட்டிங் செலிப்ரேஷன்லாம் பண்ணி மஜாவா ரெடி பண்ணிருக்காங்க. சோ இப்படி ஒரு அதே லொகேஷன்ல யுபேந்திராவும் இருக்காரு, ஷூட்டிங் ஸ்பாட் பிக் வந்திருக்குன்னா அப்ப அவர் கண்டிப்பா தலைவர் கூட ஒரு சீன் காம்பினேஷன்
இந்த லொகேஷன்ல இருக்கணும் ஆர் அதிகபட்சம் இந்த சாங்லயே 2 பேரும் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் பண்ணா கூட ஆச்சரியம் இல்லை நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த வீடியோல யுபேந்திரா சாருக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதே பிளாக் காஸ்டியூம்ல அதே லொகேஷன்ல பூப்பந்தல் லைட்டிங் செலிப்ரேஷனோட ஒரு என்ட்ரி இருக்கு. சோ நிறைய சான்ஸ் இருக்குங்க இந்த சாங்ல இந்த லொகேஷன்ல தலைவரும் ஆக்டர் யுபேந்திராவும் சேர்ந்து வைப் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச அந்த லொகேஷன் கூட என்னன்னு கெஸ் பண்ணுவோமா? அந்த டான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சைடுல அந்த லொகேஷன்ல ஒரு போர்டு இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி படிச்சீங்கன்னா மேன்ஷன் சென்னைன்னு போட்டு அந்த காலத்து சென்னை நைக்கு ஒரு ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த தமிழ்ல எழுதியிருப்பாங்க. கீழே ரெகுலேஷன்ஸ் விதிமுறைகள் போட்டிருக்கோம். அதுலயுமே சில பாயிண்ட்ஸை படிக்க முடியும். மதுபானங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்க குடிக்க நாட் அலவுடுன்னு அந்த காலத்து தமிழ் கீழே இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்காங்க. ஒரு மேன்ஷன்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க படிக்க முடியும். அப்ப மொத்தத்துல இங்க செலிப்ரேஷன்ல டான்ஸ் பண்றவங்க பேக்ரவுண்ட் டான்சர்ஸா இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் இவங்கெல்லாம் பாய்ஸ் ஹாஸ்டல், இந்த மேன்ஷனே ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. வைப் ஆகுது, இப்போதான் எனக்கு நிஜமாலே வைப் ஆகுது. ஏன்னா பேட்டையில நான் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த காம்பினேஷனை எப்பயுமே சூப்பர் ஸ்டார் பிளஸ் யங் ஜெனரேஷன் பாய்ஸ் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டையில சேர்ந்து சில சீன்ஸ் வரும்போது வாவ் இது நல்லா இருக்கே, ஸ்டோரி கூடயும் பேரலா மேட்ச் ஆகுது. சின்ன ஃபேன் பாய் மேனரிசங்களையும் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட மிங்கிள் பண்ணி அழகா எழுதிருக்காங்களேன்னு ஃபீல் ஆச்சு. இப்போ இது பாய்ஸ் ஹாஸ்டல் மேன்ஷன் தெரிஞ்சதும் தலைவருக்கு இங்க என்ன வேலை, ஏன் எல்லாம் டான்ஸ் பண்றீங்க, என்ன ரீசனா வேணா இருக்கட்டும், ஆடுங்க ஜாலியா ஆடுங்க, எப்பா உபேந்திரா நீ போய் ஒரு 4 ஸ்டெப் போடுப்பா, போப்பா ஸ்லோ மோஷன் போப்பா அப்படின்ட்டு ஒரு ஜாலியா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், எப்பா எல்லாம் ஒரு யூகத்துல சொல்றதுப்பா, அப்படி படத்துல வந்தா சந்தோஷம், ஓகே நம்ம எல்லாம் ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து சூப்பரா கெஸ் பண்ணிருக்கோம். ஒருவேளை வரலனா என்ன பேசினா என்ன நடந்திருக்குன்னு வந்து திட்டக்கூடாது, ஓகேவா? எல்லாம் ஒரு யூகம் தான். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு இட்ஸ் a சூப்பர் wrap for கூலின்னு ஒரு வீடியோ வந்துச்சுல, அந்த வீடியோல ஒரு ஃப்ரேம் இந்த லொகேஷன் கூட லிங்க் ஆகும். நாம அதை கனெக்ட் பண்ணி பேசி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரேம்க்கு போவோம். அந்த வீடியோல மொத்தம் 2 ஃப்ரேம் இருக்கு ப்ரோ. ஒன்னு வந்து கீழே தூண்கள் இருக்கும், 4 தூண்கள் இருக்கும், ரெட் கலர் லைட்டிங்கோட சேர்ந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. இன்னொன்னு அதே ரெட் லைட்டிங்ல இதுக்கு மேல நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிகைண்ட் த ஷூட் சீன் இருக்கு. அந்த லொகேஷனை ஜூம் பண்ணி அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும், ஒரு மேன்ஷன் கைண்ட் ஆஃப் ஃபீல் வருதா? இந்த லொகேஷன்ல இருக்கிற டிசைன்ஸும் சிக்கிட்டு சாங்ல வந்திருக்கிற டிசைன்ஸும் லொகேஷன் எல்லாத்தையும் சும்மா கம்பேர் பண்ணி பாருங்க. எக்ஸாக்டா ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த லொகேஷன்ல ஒரு மிரட்டலான ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட்ல தான் மேல எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிட்டு தலைவர் நின்னு போஸ் கொடுக்கிறாரு. யாருக்கு தெரியும் இந்த 2 ஃப்ரேமுமே ரெட் லைட்டிங் காமனா இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது தேவா விசில் அடிக்கிற மாதிரி ஒரு ரெட் லைட்டிங்ல சீன் இருக்கு. மேபி அதே மேன்ஷன்ல பாய்ஸ்க்கு கொடுக்கிற ஒரு விசில் சிக்னலா கூட இருக்கலாம். காசா பணமா சொல்லி வைப்போம் இஷ்டத்துக்கு. நான் பாருங்க ஒண்ணுமே தெரியலனாலும் கான்பிடன்ஸா வந்து இருக்கலாம், சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்கு ஒரு லைக் போடுங்க பாஸ். நான் சான்ஸ் இருக்குன்னு பேசினாலும் கனெக்ட் பண்ணும்போது லாஜிக் மேட்ச் ஆகுதான் பார்த்து தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்க கவனிச்சதுலேயே சும்மா பிளாங்கா சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் லாஜிக்கலா எனக்கு கனெக்ட் ஆகியிருக்கும். அதை மட்டும் தான் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன். இனிமேலும் சொல்லுவேன், எல்லா வீடியோஸ்ல அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்து நம்பி பார்க்கலாம். குட்டாம்போக்கில் அடிச்சுட மாட்டேன். ஹியர் கம்ஸ் த கிங் பின் சைமன் அந்த கேரக்டரை பிளே பண்ற நாகார்ஜுனா சார் நடந்து போறாருல, அந்த ஃப்ரேமும் போர்ட் மாதிரி தான் இருக்கு. அவர் அந்த ஏர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கையில 2 பிளாக் மிக்ஸ்டு கோல்டன் ரிங்கை பார்க்கலாம். ஸோ நல்லா வசதியாக தான் இருக்காரு. ஒரு ஸ்டைலான காசுக்கு பாரம்பரியம் இல்லாத ஒரு ஸ்டைலிஷ் கேங்ஸ்டரா பிரசன்ட் ஆகுது. இந்த ஃபேஸ் லுக் எதுவுமே ரிவீல் பண்ணாம சினிமாட்டிக்கா பேக் ஷாட்டை வச்சு சினிமால பிரசன்ட் பண்ணும்போது ரொம்ப மிஸ்ட்ரியாவே தெரியும். ஒரு ஸ்டாண்ட் அவுட் கேரக்டராகவே எல்லாருமே தெரிவாங்க. என்ன அந்த கேரக்டர் பிளான் பண்ணுது, தோ இப்போ இவரே நடந்து போறாருல, போய் ஒருத்தரை போடுவாரா இல்லைன்னா சம்திங் பிக் ஏதாச்சும் பிளான் பண்றாரா, கேங்ஸ்டர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு, ஏன் அந்த மாதிரி பண்றாரு, அந்த ஆட்டிடியூட் அப்படின்னு சினிமாட்டிக்கா சில தாட்ஸை பார்க்குற ஆடியன்ஸ்குள்ள விதைக்கும். இந்த சீனும் எக்ஸாக்டா போஸ்டர் லுக் மாதிரி தான் தெரியுது. காஸ்டியூம்ல ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த செயின்ல பாத்தீங்களா கோல்டன் ரிங்ஸ் மாதிரி அந்த பிளாக் கோல்டு மிக்ஸ் பண்ண மோதிரம் மாதிரியே அவர் செயின்ல போட்டிருக்க டாலரும் பிளாக் கோல்டு மிக்ஸ்டா அதே டிசைன்ல தான் இருக்கு. வீடியோல நெக்ஸ்ட் சத்யராஜ் சாரோட ஃப்ரேம் ஒன்று இருக்கு. அதுக்கும் என்கிட்ட சில டீடைல் இருக்கு. பட் எனக்கே அது லாஜிக்கலா அந்த அளவுக்கு செட் ஆகல. ஸோ நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்னும் சில அப்டேட்ஸ் வீடியோல ஏதாச்சும் ரிவீல் ஆச்சுன்னா அதை பத்தி பேசலாம். ஃபைனலா இந்த வீடியோல மிஞ்சி இருக்கிற ஒரே ஃப்ரேம், ஒரே சூப்பர் ஸ்டார், சினிமாவோட ஒரே தலைவர் ஆக்டர் ரஜினிகாந்த் பத்தி பேசுவோம். மனுஷன் போர்ட்டு கிட்ட நிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு.
இருக்கு. சீரியஸா என்னால இதை நம்ப முடியல. ஏன்னா இந்த போர்ட்ல தான் கோல்டு ஸ்மக்லிங் நடக்கிற மாதிரி வீடியோஸ்ல டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்ல தேவாக்கு என்ன வேலை, எப்படி இவ்வளோ கேஷுவலா இங்க நிக்க முடியும் இவ்வளோ பெரிய கிங் பின் இருக்கிற இடத்துலன்னு லைட்டா ஒரு டவுட் ரைஸ் பண்ணுது. எப்படி அது சாத்தியமா இருக்கும்? அப்ப ஏதாச்சும் ஒரு டைம்ல இந்த கோல்டு ஸ்மக்லிங்ல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தேவா கேரக்டர் இன்வால்வ் ஆகியிருப்பாரோ, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாரோன்னு ஒரு குவெஸ்டின் ரைஸ் பண்ணுது. போதும் நிறைய துப்பறிவு வேலை பார்க்க வேணாம். பட் இந்த சீன் எக்ஸாக்டா நிறைய பேரோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணிருக்கு. டைரக்டர் மணிரத்னமோட தளபதி இருக்குல்ல, அந்த சீன் கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணாங்க, ஸ்டேட்டஸ் போட்டாங்க. சூப்பரான ரீக்ரியேஷனா எனக்குமே இந்த சீன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோல டைரக்டர் லோகேஷும் சூப்பர் ஸ்டாரும் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி 3 போர்ட்ல யூஸ் பண்ற மிஷின்ஸ், அது பேர் கிரேன் தானே, கிரேன் மாதிரி இருக்கு, எனக்கு சரியா தெரியல. 3 மிஷின்ஸை லைனா பார்க்கலாம். இப்போ அதே காஸ்டியூம்ல தான் தேவா நின்னு அந்த சூரியன் கூட ஒரு சீன் இருக்கு. பின்னாடி அதே 3 மிஷின்ஸை எக்ஸாக்டா பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு क्वेश्चन, இந்த சீன் சன்ரைஸா இல்லனா சன்செட்டா? போர்ட் அவைலபிள் டைமிங் சில இடங்கள்ல ஒர்க் டைம் வந்து 24 ஹவர்ஸும் போர்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அங்க வேலை செய்யறவங்கள வச்சு இது வேலை ஸ்டார்ட் ஆகுது, வேலை முடிகிற டைம்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, சன்ரைஸா இருந்தா ஒரு புதுசா ஒரு நம்பிக்கையை சிம்பலைஸ் பண்ண சினிமால இந்த சன்ரைஸ் டைம்ல ஷூட் பண்ணுவாங்க. அதுவே சன்செட்னா நல்லா தெரியும், உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத டிப்ரெஷன் ஆர் சம்திங், ஒரு தப்பு நடக்குது, நடக்க போகுது, ஏதோ சரியில்லை, இன்னர் பேட்டில், ஸ்ட்ரகிள், இந்த இல்ல தப்பான முடிவை எடுத்துட்டோம், இந்த மாதிரி எமோஷன்ஸை கன்வே பண்ண சன்செட்டை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு ஃபைனல் டீடைல் ப்ரோ, அதோட வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் தலைவர் இறங்கி போற மாதிரி இருக்கும். பின்னாடி அவர் கையில் ஒரு மாலையை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த மாலையை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. இன்னொன்னு, டைரக்டர் லோகேஷ் மானிட்டரை பாக்குறாருல, அந்த ஃப்ரேம்லயுமே வீட்டுக்குள்ள நடுவுல ஒரு சவப்பெட்டி வச்சு சுத்தி எல்லா மக்களும் உட்கார்ந்து ஃபீல் பண்ற மாதிரி சீன் இருக்கு. அப்போ படத்துல கண்டிப்பா ஒரு டெத் இருக்கு. அந்த டெத் தேவா கேரக்டரை இம்பாக்ட் பண்ண போகுது. ரைட்டு, மிச்சம் இருக்கிற மிஸ் பண்ண நாலஞ்சு டீடைல்ஸை ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஆர்எல்ஸ் இந்த சினிமா அப்டேட்ஸ் வீடியோல பேசும்போது நடுவுல சேர்த்து வச்சு பேசுவோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் டீடைல்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி கெஸ் பண்ணி யூகிச்சு போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானா எப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்போதான் நல்ல வீடியோ கான்ஃபிடென்ட்டா ஏதாச்சும் பண்ண முடியும். ஸோ உங்க தாட்ஸ் எனக்கு கண்டிப்பா தேவை. சொல்லுங்க. சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பை மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.